உங்க அப்பா தூங்கி எந்திரிச்சதுன்னு எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லு. ஏண்டி வீம்புக்கு பேசுற? இருக்கிற கோவத்துல அவர் வீட்டையே ரெண்டாக்கிடுவாரு. நீ வேணா சொல்லிட்டு கிளம்பு. என்ன விளையாடுறியா? அவர் 6:10 மணிக்கு எழுந்துப்பாரு. அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். ஏய் வைஷு வேணாடி வைஷு. தள்ளுமா. எங்க கிளம்பிட்ட? உனதான் கேக்குறேன், எங்க கிளம்பிட்ட? வேலைக்கு போறேன். நேத்து தானே சொன்ன அந்த வேலைக்கு போக வேணான்னு. அதை மீறி போறேன்னா என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? உங்களுக்கும் யுகேந்திரனுக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க. ஏன் மேலெல்லாம் திணிக்காதீங்க. அவர் சொன்ன வேலை உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என்னாலலாம் போகாம இருக்க முடியாது. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உனக்கும் வேலை முக்கியம் இல்ல? கடவுளே, அவரை பழி வாங்குறதா நினைச்சு ஏன் வாழ்க்கையை அழிக்காதீங்கன்னு சொல்றேன். எனக்கே இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. உங்க முட்டாள்தனமான கோவத்துக்காக என்னாலலாம் என் வேலையை இழக்க முடியாது. வைஷு, அப்பா கிட்ட எப்படியா பேசுவேன்? பேசாம இருமா. இவ்ளோ நாள் நான் சும்மா தானே இருந்தேன். ஒரு நாள் இவர் என் வேலைக்காக ட்ரை பண்ணிருப்பாரா? சொல்லுமா, இவர் ட்ரை பண்ணிருப்பாரா? இப்ப யுகி ரெக்கமெண்டேஷனால எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதையும் இவர் வேணான்றாரு. இப்பவும் வேண்டான்னு தான் சொல்றேன். போக வேண்டான்னா விட்டுரு. இது ஏன் வாழ்க்கை, ஏன் பிரச்சனை? போகாதன்னு எந்த உரிமையில சொல்றீங்க? அப்பாங்கிற உரிமையில. அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா பிள்ளைங்க துடிச்சு போவாங்க, சம்பந்தப்பட்டவங்களை பழிவாங்க நினைப்பாங்க. நீ அதெல்லாம் கூட செய்ய வேண்டாம். வேலையை விடுன்னு சொல்றேன். அது கூட உன்னால முடியாதா? லிசன், இந்த வேலை யுகேந்திரனால கிடைச்சது. அந்த ஒன்ன தவிர வேற ஏதாவது நியாயமான ரீசன் சொல்லுங்க, நான் போகாம இருக்கேன். சொல்லுங்க. And one second, நீங்க சொல்ல போற காரணம் நான் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கணும். அது சொன்னா புரியாது. அப்ப அந்த கர்மத்தை புரியுற மாதிரி சொல்லி தொலைங்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெத்தவங்க சொன்னா கேட்கணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு தலையை விரிச்சு ஆடக்கூடாது. எங்க அதுக்கு போய் ஒரு வயசுக்கு மேல பொம்பளை பிள்ளைங்களை கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு பார்த்தா இவன் ஓவரா பேசிட்டு இருக்கா. இத பார், நீ வேணா என்ன அப்பாவை மதிக்காம இருக்கலாம், ஆனா என் பொண்ணு எனக்கு பிடிக்காத கூட சவகாசம் வச்சுக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என் பேச்சை நீ மீறி மறுபடியும் வேலைக்கு போன பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். காலை உடைச்சிருவேன். வேலை இல்லாத வெட்டி போய் தானே இவன் பேச்சு நம்ம என்ன கேட்கறது திமிர்ல ஆன வளர்ச்சிருவேன். இவளுக்கு என்னடி பிரச்சனை? பணம் தானே? அதுக்கு நான் இருக்கேன். வேணுங்கிற பணம் கொட்டும். அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டேன். நீ இங்க வேலை பார்த்து தான் குடும்பத்தை நடத்துறங்கிற அவசியம் இல்ல. இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம், அவளும் போக வேண்டாம். வீட்லயே இருங்க. குடும்ப செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என்ன மீறி இந்த வீட்டு வாசப்படியை தாண்ட வேண்டாம். என்ன பேச வச்சிடாத. இவருக்கு என்னாச்சுமா? போலீஸ் அடிச்சதுல மூளைக்குள்ள குழம்பி போச்சா என்ன? ஏய் சத்தமா பேசாதடி. இப்பதான் வேலைக்கு போகாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, அவர் போக்குலயே விட்டுறேன்டி. இவர் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்டியா? நீ மட்டும் அவர் பேச்ச நம்பி வேலைக்கு போகாம இருந்த பால் காசு கூட கொடுக்க முடியாது, பிச்சை தான் எடுக்கணும். ஏய் புரியாம பேசாதடி. அவர் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காரு, அதனாலதான் என்னையும் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் இப்ப முன்ன மாதிரி இல்ல. ஜெயிலுக்கு போனதே பெரிய அவமானமா நினைக்கிறாரு. இத பாரு, அவங்க முன்னால கௌரவமா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறாரு. அதான் இந்த கோபம். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன போட்டு அடிக்கிறாரு? தப்புதான். இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காரா? இப்போ ஒன்னு அடிச்சிருக்காருன்னா அவர் கோவத்தை நீ புரிஞ்சுக்கோ. நம்மள விட்டு அவருக்கு யாரடி இருக்காங்க? இப்ப திருந்தி வாழணும்னு நினைக்கிறாரு. நாம அவருக்கு சப்போர்ட்டா இருப்போமே. ஆமா, அப்படியே திருந்திட்டாலும் அவரால இப்ப ஏன் வேலைதான் போக போகுது. எல்லாம் என் தலை எழுத்து என்னமோ பண்ணி தொலைங்க. அம்மா தோசைமா. ஏய் இரு கொண்டு வரேன். பாப்பா இரு, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்தப்பா நீ முதல்ல சாப்பிடு. போணுமா? வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுமா. அட என்னப்பா வச்சுக்க. நாள் பூரா அங்க இங்கன்னு அலையறல்ல, நல்லா சாப்பிட்டா தானே உடம்புல தெம்பு இருக்கும். வேண்டாமா,
தெம்புக்கு உங்க அன்பே போதும். ஐயோ உங்க அன்பு தொல்லை தாங்க முடியலப்பா. ஏய் வர வர உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியா கொழுப்பா எனக்கா? நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்லையே, அப்புறம் எப்படிமா எனக்கு வரும்? ஆமா உங்க புள்ளையவே நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்க, எங்களை கண்டுக்கிறதே இல்ல. நான் என்னடி கண்டுக்கல உங்களை? பின்ன அவனே விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொடி தோசை கேட்டேன், எடுத்துட்டு வந்தீங்களா? அதெல்லாம் கேட்டாலும் கிடைக்காதுரி. இப்ப என்னடி உனக்கு பொடி தோசை தானே வேணும்? உனக்கு என்ன வேணும்? கீ ரோஸ்ட் போட்டனு பாரு. அண்ணா அந்த பவானி ஆண்டி ஏதோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்களே, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் அங்கதான் இருக்கு, எடுத்து வச்சிட்டேன். அம்மா என்னோட பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சா? ஏண்டி எல்லா வேலையும் நான் தான் பாக்கணுமா? 7 கழுத வயசாயிடுச்சுல, உன் வேலையை நீ பாத்துக்க வேண்டியதானே? அம்மா எனக்கு டைம் இல்லம்மா, நான் புக்ஸ் எல்லாம் வேற எடுத்து வைக்கணும். ஏண்டி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது புக்ஸ் எல்லாம் ராத்திரியே எடுத்து வச்சுக்கோன்னு? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? காலையில எடுத்து வச்சதாமா கரெக்டா இருக்கும், அப்பதான் புக் எதுவும் மிஸ் ஆகாது. சரிப்பா, நீ மத்தியானம் சாப்பிட வந்துடுறியா? சொல்ல முடியாதுமா, இன்னைக்கு சர்வீஸ் எங்க போட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஏரியா பக்கம் வந்தேன்னா நான் சாப்பிட வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து வந்துரு. என்ன? சரிம்மா. அண்ணா இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் வாங்க காசு வேணும். சரி, சாப்பிட்டு தரேன். அம்மா பாய்மா. பார்த்து போயிட்டு வா. அண்ணா பாய்னா. ஓகேம்மா. வரேம்மா. நீ பார்த்து ஜாக்கிரதையா போ. ஏய் பிரியங்கா, உன்னை வேணா நான் டிராப் பண்ணட்டுமா? இல்லடா ரம்யா வரேன் இருக்கா, நான் கிளம்புறேன். சரி, பை. பாத்து போ. பைடா. பை. மா போயிட்டு வரமா? சரிப்பா. ஐயோ இருப்பா இருப்பா இருப்பா. ஆமா நீ இப்ப மாயா வீட்டுக்கு தானே போற? ஆமாமா. அங்க போனதும் மறக்காம போட்டோ கேட்டு வாங்கிட்டு வந்துரு. என்னம்மா நீங்க, மாயா தான் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரியே விடாப்பொடி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன வேணாலும் சொல்லிக்கோடா, எனக்கு அந்த போட்டோ கண்டிப்பா வேணும். மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன? சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இத பாரு, சொன்னதை மறக்காம செய்யணும். அங்க போனதும் வேலையில மறந்துட்டேன்னு காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது. நீ வரும்போது கண்டிப்பா போட்டோவோட தான் வரணும். நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வரேன். பாத்து போப்பா. பத்ரம். சும்மாவா சொல்லியிருக்கான் பெரிய இடம்னு? நந்து விட்டு சம்பந்தினா சும்மாவா? காரே காஸ்ட்லியா இருக்கே. நம்மளால இந்த அளவுக்கு முடியாட்டாலும் ஏதோ ஒரு கால் டாக்ஸியில் வந்திருக்கலாம். சரி, இந்த வீட்டு சம்பந்தி ஆகிட்டா சொந்த கார்லயே வரலாமே. சார், வணக்கம் சார். வணக்கங்க. என் பேர் நந்தகுமார் சார். நாராயண சொல்லியிருந்தாரு. ஓ, நீங்க தானே அது? ஆமாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க மீனா, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. சரிங்க சார், உட்காருங்க. நாராயணன் கொஞ்சம் முன்னால தான் போன் பண்ணாரு. மணி 10 ஆச்சே, நீங்க வந்தாச்சான்னு கேட்டாரு. நான் முதல்ல புறப்பட்டாங்க. வழியில கொஞ்சம் டிராபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் பேர் சபாபதி, இது என் மனைவி மீனாட்சி. கல்யாணமாய் 30 வருஷம் ஆச்சு. எங்க போனாலும் நாங்க ஒன்னா தான் போறது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஏன் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரலன்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் வந்து கேஷுவலா பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் சும்மா தமாஷ்கா தான் கேட்டேன். நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க சீரியஸாவே கேட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நாராயணன் எல்லா விஷயத்தையும் சொன்னாருங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல இடத்த தான் நாங்க 4-5 வருஷமா தேடிட்டு இருந்தோம். அமையவே இல்லை. எதுக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா?
ஏதோ நாங்க செஞ்ச புண்ணியம் நாராயண மூலமா உங்க அறிமுகம் கிடைச்சிருக்கு. இத நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். என்னம்மா நான் சொல்றது? ஆமாங்க. நாராயணா உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. என்ன எங்க பார்த்த என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாரா? ஓ சொன்னாரு, ஜெயில வச்சு ஸ்நேகம்னு சொன்னாரு. அது என் போராத காலங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதா போச்சு. அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஐயோ நாங்க அப்படிலாம் ஒன்றும் தப்பா நினைக்கலீங்க. நாட்டுக்காக பெரிய பெரிய தியாகங்கள்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்காக அவங்கள நல்லவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஜெயிலுக்கு போனதெல்லாம் நாங்க பெரிய விஷயமா எடுத்துக்கோதீங்க. ரொம்ப சந்தோஷங்க. பெரிய மனுஷன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் உங்க மூலமா அவங்களை நேர்ல பாக்குறேன். மீனா சாருக்கு ஸ்நாக்ஸ் கொண்டாமா? சரிங்க, பரவாயில்லங்க, இருக்கட்டும். முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருங்க எடுத்துட்டு வரேன். சார், நான் பெருமைக்கு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு ரொம்ப புத்திசாலிங்க. அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகுங்க. அவகிட்ட இருக்கிற அழகுக்கும் திறமைக்கும் எல்லையே கிடையாதுங்க. என் ஒய்ஃபு ஒன்னு அவளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கா. நான் ஒரு வார்த்தை சொன்னா மறுபேச்சே பேச மாட்டா. அந்த அளவுக்கு என் மேல மரியாதை. அவளுக்கு தான் காலிலே நிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்திருக்கோம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அவளே சமாளிச்சுப்பா. ரொம்ப நல்லதுங்க. இந்த காலத்துல பிள்ளைங்களை வளர்க்கறது சாதாரண காரியம் இல்லைங்க. அப்படி இருக்கும்போது மன வளர்ச்சி இல்லாத பொண்ணை இவ்வளவு தூரம் போராடி வளர்த்துருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் தாங்க. நான் கூட எங்க பையனை அப்படித்தான் வளர்த்துருக்கோம். மீனா போய் ராஜா கூட்டிக்கிட்டு வா. சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க, சாப்பிடுங்க. வாப்பா, வா வா வா, உட்காரு. அங்கிள் பாரு, வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். வணக்கம் அங்கிள். உட்காரு. இதாங்க எங்க ஒரே பையன் ராஜா. அவன் பேர்ல மட்டும் ராஜா இல்லைங்க, சொத்து சுகம் எல்லாத்துலயும் ராஜா தான். ஜோடி பொருத்தம் சூப்பரா தான் இருக்கு. முடிச்சிட வேண்டியதான். நீங்க எப்படி உங்க பொண்ணுக்கு எல்லாம் கத்து கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் காசை கணக்கு பார்க்காம எங்க பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அவன் வேலையை அவனே பார்த்துக்கிற மாதிரி தயார் பண்ணியிருக்கோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவான்னு சொன்னாங்க. அதனாலதான் நல்ல பொண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ, இவனை மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு தேடிட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க கிடைச்சீங்க. நம்மள மாதிரி பெத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கறதுல இருக்கிற பிரச்சனை, வேதனை, கஷ்டம் எல்லாம் நல்லா புரியும். அதனால பின்னாடி எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கவும் முடியும். சரியாதான் சொன்னீங்க. ஒரு டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏறக்குறைய அப்படித்தான் அதுவும் நடக்குது. அதே போல இப்படி இருக்கிறவங்கள சேர்த்து வச்சோம்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வாழ முடியும்ல. 100% உண்மைங்க. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிச்சுட்டா நீங்க என்னென்ன எதிர்பார்க்கீங்களோ அதை விட 4 மடங்கு நாங்க செஞ்சிடறோங்க. உங்க நல்ல மனசு எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்களும் அம்மா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்துருங்க. மற்ற விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம். அப்ப நான் பரப்பிட்டுங்களா? கூடிய சீக்கிரம் நாங்களும் நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வரோங்க. வரும்போது மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா. மாப்பிள்ளை வர. பாய் சொல்லு அங்கிளுக்கு. பாய் பாய் சொல்லு. பாய் அங்கிள். பாய். வரங்க வாங்க. மேடம் வாப்பா. வா வா வா.
ரெண்டு பேரும் மாமு சாப்பிடலாமா? இல்ல நீங்க சாப்பிடுங்க. நீ வந்து சாப்பிடு. எனக்கு அம்மா கூட கொஞ்சம் பேசணும், நீங்க சாப்பிடுங்க. நீ அம்மா கூட அப்புறமா பேசு, சாப்பிடு. வா. அம்பு தகராறு பண்ணாத, விடு விடு அவரை விடு. இப்ப நானே யோகி மாமு சாப்பிடுறோம். நீ என்ன பாத்துட்டு இருக்க? கூட கூட இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்களேன். போட்டல சாப்பிடு. அம்மா என்ன இது கெட்ட பழக்கம்? விடு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சொல்லல. மேடம் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. பாருப்பா எப்படி படுத்துறானு. விடுங்க மேடம், நான் பேசிக்கிறேன். நீங்க பொறுமையா இருங்க, உட்காருங்க. மாயா, உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? ஆமா. அக்கா கொடுங்க. நீங்க ஆசையை கேட்கறதுனால நான் சாப்பிடுறேன், சரியா? தாங்க. ஐயோ தம்பி, அவன் எச்சல் பண்ணது வேண்டாப்பா. பரவாயில்ல மேடம். போதுமா? யோகிக்கு இப்ப வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப சந்தோஷம் தானே? சரி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவேன், சரியா? சீக்கிரமா வா. நீ வாப்பா. நீங்க சாப்பிடுங்க. அடம்பிடிக்க கூடாது. சீக்கிரமா வா. மேடம், லோன் விஷயமா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அம்மா கிட்ட கேட்டிருந்தீங்களாமே? முதல்ல உட்கார்ப்பா. தேங்க்ஸ் மேடம். அதோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. அதான். ஓ, பிசினஸ் ப்ராஜெக்ட் பிளான் தானே? ஆமா மேடம். எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க மேடம். மேடம், நான் எதையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரியா இருக்கான்னு, எனக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு நீங்க தான் மேடம் சொல்லணும். மோர்லெஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். நான் செக் பண்ணிட்டு இன்னைக்கே ரீஜனல் மேனேஜருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். லோன் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ so much மேடம். ஹே, லோன் மட்டும் கிடைச்சிட்டா என்னை விட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தெரியும்பா, உன்னோட திறமைக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கணும். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஆனா விட்டது பிடிச்சிடலாம். இத நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நீ நல்லா வருவேப்பா. தேங்க்யூ மேடம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். போதும்பா, என்ன ரொம்ப பெரிய மனுஷி ஆக்கிடாத. நான் சின்ன உதவிதான் பண்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது சின்ன உதவி மேடம், ஆனா எனக்கு இது பெரிய உதவி மேடம். மேடம், சொல்லுப்பா. அந்த போட்டோவை அம்மா மறக்காம வாங்கிட்டு வர சொன்னாங்க. சாரி, மாயா என்னைக்கும் அப்படி பண்ணதில்ல. இது ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா. பரவாயில்ல மேடம், அத கொடுத்துட்டா போதும். அவ கேட்டா தரமாட்டா, அவளுக்கு தெரியாம தான் எடுக்கணும். இரு. மலர். அம்மா, வா வா. இங்க வா. சொல்லுங்கம்மா. தம்பியோட போட்டோவை ரூம்ல தான் வச்சிருப்பா. அவளுக்கு தெரியாம நைஸா கொண்டு சரிம்மா. போ. சாரி மேடம், ஒரு சாதாரண போட்டோவை இப்படி கேக்குறாங்களே, தப்பா நினைக்காதீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்கலப்பா. இல்ல மேடம், அம்மா அந்த போட்டோ மேல ரொம்ப சென்டிமெண்டா இருக்காங்க. நான் சின்ன வயசுல காணாம போய் திரும்ப கிடைச்சனா, அப்பா என்ன அன்னைக்கே ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்தாராம். என்னமோ தெரியல, அம்மா அதுக்கப்புறம் அந்த போட்டோ மேல ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க. அத ரொம்ப நாளா பாதுகாப்பா கூடவே வச்சிருக்காங்க. அது காணோம்னதும் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த விஷயத்துல அவங்களும் குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. எனக்கு அது புரியுதுப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட். அத நாம தப்புன்னு சொல்ல முடியாது. போட்டோ எங்க? அம்மா, ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தம்மா. போட்டோ எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவகிட்டதான் இருக்கும். சரி, நீ போ, நான் அவளை கேக்குறேன். அம்மோ, இங்க வா. நேத்து யுகியோட போட்டோ வச்சிருந்தல, அது எங்க வச்சிருக்க? நான் தான் வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்க? ஏன் பாக்கணுமா? இரு. ஸ்கூல் பேக்ல வச்சிருக்கியா நீ? உங்க பாரு, நான் பத்திரமா வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். யுகி கிட்ட கொடுத்துடு. நான் தரமாட்டேன். குட் கேர்ள் தானே, அடம்பிடிக்க கூடாது. யுகி இந்த போட்டோவை வாங்க தான் வந்திருக்காப்ல, அவர்கிட்ட கொடுத்துடுமா.
இது நான் தான் வச்சுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன்.